ஜாலியா கயக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரதர் தான் நமக்கு வீடியோ எடுத்து வந்துருக்காரு. வாய்ஸ் அவ்வளவுதான் கேட்கமா தெரியல, இருந்தாலும் வாய்ஸ்ல இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே போலாம். எங்க இருக்குன்னா இது வர்க்கலால வந்து ஒரு மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அதிகப்படியா இருக்கு. நம்ம என்ஜாய்மெண்ட் லெவல் வேற லெவல். அப்படியே ஜாலியா கேக்கிங் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். இந்த விளாக் ஒரு மாதிரி ஜாலியா தான் போகும். ஏன்னா இதுல ஒன்னு ஓட்ட முடியாது. அதான் இதுன்னா ஒன்னு ஓட்ட முடியாது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே ஜாலியா கேக்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒன் ஹேண்ட் டிரைவிங் பண்ண போறோம் கைஸ். அப்படியே ஸ்லோவா அப்படியே போயிட்டு ஒன் ஹேண்ட்ல டிரைவிங். அவனை 2 ரேஸ் போட்டுட்டு இருக்கானு. நம்ம அப்படியே ஜாலியா கேக்கிங் பண்ணிட்டே போறோம். ஒன் ஹேண்ட்ல கேக்கிங் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். சத்தியமா பண்ண முடியும். நமக்கு அப்படின்னா வந்து சூப்பர் பவர்ஸ் ஆகணும். அப்பதான் ஒன் ஹேண்ட்ல கேக்கிங் பண்ண முடியும். ஸோ இந்த விளாக் அடிப்பொலியா இருக்க போது நம்ம நினைச்சதோடையும் சூப்பரா இருக்கு கைஸ். ஏன்னா நமக்கு என்ன நம்ம ஒரு ஈவெண்ட் மூலியமா வந்தோம். ஒரு அவங்க என்ன சொல்ல ஜாலியா நம்மளை கூட்டிட்டு கொண்டு சாக்கரத்துல இருந்து டிராப் அண்ட் பிக்கப் எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது, ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம சும்மா பண்றதுல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ எப்படியே நடுக்கடல்ல ஆத்துக்குள்ள ஜாலியா நிற்கும். ஸோ இந்த வைப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இதுதான் வந்து இந்த வந்த இடத்துல ஒரு சரியான ஒரு டனல் ஃபேஸ் மாதிரி ஃபுட்டால கவரான ஒரு ஃபேஸ். ஃபுட்டுனா ட்ரீயோட கொம்புனால இப்போ இவன் போய் இடி வாங்குவான்னு நினைக்க இன்னைக்கு இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்சிங் த கேக்கிங் ஸ்பாட்ஸ். இதை மட்டும் நீ உள்ள தட்டி விட்டேன்னா சூப்பராக இருக்கும். அப்படியா? ஸோ அப்படியே ஜாலியாக போக போகிறோம் உள்ள. ஒரு ஒருத்தான ஸ்பாட்டு நம்ம வந்து நிற்கும். நம்ம ஒன்று நீ துட்டு போட முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். மக்கள் நீ கேக்கிங் பண்ணி முன்னாடி நான் ஒன்று பிடிச்சிட்டே வரேன். கொஞ்ச நேரம் போயிடும் நினைக்கிறேன். மூஞ்சில் மட்டும் அடிச்சிடாது. ஸோ அந்த போட்டில் போனோம்னா 1000 சம்திங் இது வந்துச்சு. ஸோ நம்ம கேக்கிங் தனியாக போனோம்னா தனியாக வரும். போட் வருதா வேற ப்ரோ? வேற போட் வருதோ? அப்படியே ஒரு கேவ் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள தான் வந்திருக்கோம். ஸோ இதில் அப்படியே ஜாலியாக வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை, நம்ம கைடு ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போனால் நமக்கு சேஃப். ஃபஸ்ட் டைம் வேறு. ஸோ அப்படியே பைய ஒன்றும் இல்லையா கேக்கிங் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ ஒர்த்தான ஸ்பாட்டு, ஒர்க்கில் வந்து மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டுன்னு சொல்லேன். ஸோ எல்லோரும் சொல்லிட்டே நான் கேக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலலாம் வரும்போது இந்த மாதிரி மரக்கட்டெல்லாம் மழையில் நிற்கும். பார்த்து அப்படியே பைய வெளியே போகணும். ஸோ அப்படியே நல்ல ஒரு சரியான ஸ்பாட்டு கைஸ், ஒர்த்தான ஸ்பாட் இருக்கு. நான் ஒரு தடையை தாண்டி நம்ம அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ் நான் பேக்கில் போடுது. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு இந்த இடம். ஒரு மாதிரி என்ன சொல்ல கெபிக்கு வந்தாங்க அப்படி தானே டனல் உடன் டனலுக்குள்ள இருந்து ஜாலியாக வந்தாச்சு. ஸோ இங்கே அப்படியே ஒரு டனல் போயிட்டு அங்கே ஒரு இடத்துல குளிக்க போகிறோம். ஸோ அப்படியே இங்கே முடிச்சுட்டு இந்த ஃபுல் விளாக் வந்து என்னைக்கு வரும்னா ஒரு 2-3 டேஸில் வந்துடும். அது டேஸ் சொல்ல வரும். ஏன்னா இன்னைக்கு போட்டால் இன்னைக்கு எடுத்தால் நாளைக்கு போடுவேன்னு தெரியல. இந்த பையன் வர ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இடிச்சு நம்மளெல்லாம் வந்து உட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஸ்டேட்டின் கைஸ் அடுத்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் கைஸ் அப்படியே நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் தான் இருக்குது. நம்ம கைடு தான் நமக்கு இதை எடுத்து வந்தாங்க. ஸோ இதை பார்க்க ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை கையில் வச்சுருக்கோம். ஸோ சரியாண்ணே கைஸ் அப்படியே நம்ம அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிரதர் நம்மளோடய வாட்டி கொண்டு போக போகிறாரு. வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் ஜெல்லி ஃபிஷ்ஷை கையில். அது ஒரு மாதிரி குழுக்குள்ளுன்னு இருக்கு அப்படின்னா நீ வச்சுக்கோ. அவ்வளோ உள்ள விட்டுரு, கொன்றாத. அதை ஒரு மாதிரி இருக்குல்ல, அதை கொன்றாத. ஒரு மாதிரி இருக்குன்னா கொன்றாத. இது கொன்னுட்டான்னா இவன் தான் இதுக்கு காரணம். நம்மள ஒரு உயிரை கொன்றாத. இப்போ நம்ம இந்த ஜீவியை வந்து உள்ள விட போறோம். ஏன்னா நம்ம இது கொல்ல விருப்பம் இல்லை. ஸோ பாய் பத்திரமா போயிட்டு வா. ஆனா அப்படியே போயிருமாண்ணா இது அப்படியே ஜெல்லி ஃபிஷ்ஷை விட்டாச்சு. நீ போயிட்டு வாடா. ஆனா இது ஆனா உள்ள மேலதான் எப்படி கிடக்குமாண்ணே. ஸோ அப்படியே இவனை சரி அண்ணே. ஸோ அப்படியே விட்டு ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். நீ அப்படியே துடுப்பு போடுறா. ஏடா மாப்பிள்ளை அப்படியே தள்ளிட்டே வா. அப்படியே துடுப்பு போட்டு அப்படியே உள்ளே போகிறோம். ஸோ இந்த இடம் ஒரு மாதிரி ஜம்முன்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டனலோடைய மக்கள் நீ ஃப்ரெண்டில் துடுப்பு போட்டு இவன் பேக்கில் துடுப்பு போடும். துடுப்பர்ஸ் ப்ளூப்பர்ஸ் மாதிரி துடுப்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம தனியாகவே கயாக்கிங் போட்டு இடிச்சாங்க. என்ன பிடிச்சு ஆடா இடவாடு அங்க மத்த புதர் இடி.
ஸோ இப்போ என்னன்னா நம்ம இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ். ஃபர்ஸ்ட் அவள் என்ன சொல்லனா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாப்பிள்ள உனக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் கயாக்கிங்? எல்லாருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே. இல்லைன்னா தான் நான் அழகாக துடு போடுவேன். வாயில கெட்ட வார்த்தை தான் மாப்பிள்ள வருது எனக்கு. நீ நல்லா துடு போடுன்னு எனக்கு தெரியும் கேட்டியா, பயங்கரமா துடு போடுவாங்க இந்த பையன். ஸோ இந்த இடம்